உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். 3 அமைச்சர்களுக்கு ஒரே நாளில் ஆப்படிச்சு விட்டுருக்கு உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது. இந்த சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பேசிடுவோம். வழக்கம் போல் எல்லாருக்கும் வரக்கூடிய கொலை மிரட்டல்கள், ஃபோன் மிரட்டல்கள், கமெண்டில் வரக்கூடிய ஆபாச தாக்குதல்கள், இது எல்லாமே உடன்பிறப்புகள்டேருந்து நமக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. இது நமக்கு ஒரு பலத்த சந்தோஷம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஏன்னா இதுக்கு நீங்கள் நியாயமாக அச்சப்படணுமே, பயப்படவே இல்லை, சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக இப்போ உடன்பிறப்புகள் இது மாதிரி கதற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம போகிற ரூட்டு சரி அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் இந்த மிரட்டல்கள், ஃபோன் கால்கள், இது எல்லாமே நம்மளை அடுத்த கட்டபட்சமாக இன்னும் நல்லா பேசு நீனு அப்படின்னு நம்மளை தூண்டுது. அந்த வகையில் நாம் எடுத்துக்கோம். அதை தாண்டி நம்மக்கிட்ட வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்குது. மிஞ்சி போனால் பொய் வழக்குகள் அப்படிங்கிறது போடப்படும், சமாளிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. வழக்கு போடாத வரைக்கும் குறைவாக பேசுவோம். தப்பித்தவறி வழக்கு போடப்பட்டுச்சு அப்படின்னா தினம் ஒரு வீடியோ அப்படிங்கிறது 10 வீடியோவாக மாறும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போவோம். இந்த வழக்கு இது தொடர்பாக பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த காஷ்மீர் தாக்குதல்களை பற்றி காலையிலேயே நம்ம கொஞ்சம் விரிவாகவே பேசிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம திமுக கூட்டணி கொத்தடிமைகள் இருக்காங்கல்ல, இவங்க யாராவது இதுக்கு கண்டன அறிக்கையை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பட்டும் படாமல் தோழமை சுட்டக்கூடிய வேலைகள். இதில் திருமாவளவன் அவர்களோட அறிக்கை, பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இது உளவுத்துறையோட தோல்வி, அமித்ஷா பதவி விலக வேண்டும். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். இது உளவுத்துறையோட தோல்வியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், தோல்வி. அமித்ஷா பதவி விலக வேண்டுமா? ஆமாம், விலக வேண்டும். இதை சொல்கிறதுக்கு திருமாவளவனுக்கு தகுதி இருக்கா? இல்லை, மூடிட்டு ஓரமாக உட்கார வேண்டும். ஏன்னா இது உளவுத்துறையோட தோல்வி. 27 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது தோல்வி. கேட்கக்கூடியது நியாயம். ஆனால் கேட்கக்கூடிய தகுதி திருமாவளவனுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா மரக்காணம் எக்கியார் குப்பத்தில் கள்ளசாராயம் குடித்து பலர் இறந்தப்ப தமிழக உளவுத்துறை தூங்கிக்கிட்டு இருந்துச்சா? தமிழக உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் பொறுப்பேற்கக்கூடிய ஸ்டாலின் ராஜினாமா செஞ்சாரா? இல்லை, ஸ்டாலினை ராஜினாமா சொல்லக்கூடிய அளவுக்கு திருமாவளவனுக்கு யோக்கியதை இருந்துச்சா? இல்லை. சரி, அதுதான் நடந்து போச்சு. அதன் பிறகு கள்ளக்குறிச்சியில் காவல் நிலையத்துக்கு 500 மீட்டருக்கு பக்கத்தில் பகிரங்கமாக ஒரு கழக உடன்பிறப்பு கள்ளசாராயத்தை விற்று கிட்டத்தட்ட 70 பேருக்கிட்ட கொலை செஞ்சான். அது கொலை தான். கள்ளசாராயத்தை விற்று அவங்க செத்துருக்காங்கன்னா அது கொலை தானே. இதை எதிர்த்து பேசவோ அறிக்கை விடவோ திருமாவளவனுக்கு அருகதையும் துப்பும் யோக்கியதையும் இருந்துச்சா? இல்லை. மாறா அதே கள்ளக்குறிச்சியில் நாங்கள் போய் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு நாடகம் போட்டவர் தான் திருமாவளவன். இவருக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு துப்பு இருக்கா? இல்லை. அப்போ வழக்கம் போல் நம்ம என்ன செய்யணும்? அடங்கமறு அத்துமீறின்னு அடுத்தவன்கிட்ட பேசிக்கிட்டு அறிவாலயத்தில் போய் முட்டுக்குடு மூடிக்கிட்டு படுன்னு நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்க்கணும். இது ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். இப்போ நீங்கள் பாலஸ்தீனத்தில் யுத்தம், இஸ்ரேல் இராணுவத்தால் பாலஸ்தீனர்கள் தாக்கப்படுறாங்க, அங்கே இருக்கிற மக்கள் கொல்லப்படுறாங்க, துடிக்கிறாங்க, பாவி மக்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படுது. இஸ்ரேலே, உனக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா? போராடிய திமுக கூட்டணியில் உள்ள அப்படின்னு கூட சொல்லிட முடியாது, ஒட்டுமொத்த தமிழக இஸ்லாமிய கட்சிகளையுமே சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? இஸ்ரேலில் நடந்தால் உடனே கிளம்பிடுவாங்க. இங்கே ஏன்பா பேசலை? நீங்களாம் உங்களுக்கான அடிப்படை தகுதி அப்படிங்கிறதே நீங்களாம் இழந்துட்டீங்க. அதே மாதிரி இந்த சுந்தரவல்லி, இது மாதிரி திமுக இணையத்தில் கூலிப்படை வச்சுருக்காங்கல்ல, 200 ரூபா கேஸுங்க, இதுங்கெல்லாம் பாருங்கள். இந்த அறிக்கை அப்படிங்கிறது எப்படிங்கிறதுல விட்டுச்சு, மிலிட்ரிக்காரங்களே சுட்டு கொண்டுட்டாங்களாம். பிஜேபி திட்டமிட்டு இதை செஞ்சு தான், புல்வாமா தாக்குதலும் பிஜேபி தான் செஞ்சு தான். இப்படி கிளம்பிட்டானுங்க 200 ரூபாய்க்கு. நியாயமாக இவங்களை எல்லாத்தையுமே தூக்கி போட்டு மிதிக்கணும். தமிழக காவல்துறை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே திமுகவோட கொத்தடிமைகளாக இந்த ஆட்கள்லாம் இருக்காங்க. இவங்களை போய் நாம் தொட்டு ஓனர் கோச்சிக்குவார் திமுக தலைவர், திராவிட மாடல் முதலமைச்சர் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. குறைந்தபட்சம் NIA இந்த மாதிரி ஆட்களுடைய பதிவுகளை எல்லாத்தையும் கடுமையாக தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி இவர்களை எல்லாத்தையும் தூக்கணும். இந்த மாதிரி தீவிரவாதத்தை கூட ஆதரிக்கிறவன் நாளைக்கு அவர்கள்ட்ட காசு வாங்கிட்டு அடைக்கலம் கொடுத்தாலும் கொடுப்பான். அப்படிங்கிறதால இவனுங்களை கண்கொத்தி பாம்பா NIA கண்காணித்து தட்டி தூக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான நடுநிலையாளர்களோட கோரிக்கையாக இருக்குது. இதில்
தேசத்தின் மீது பற்று கொண்ட பல இஸ்லாமியர்களும் கூட இதே மாதிரியான கோரிக்கைகளை சமூக வலைதளத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம திமுக அமைச்சர்களோட விவகாரத்துக்கு வருவோம். இன்னைக்கு திமுகவுக்கு ரொம்ப கெட்ட நேரம் போல இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கெட்ட நேரம். இன்னைக்கு ஒரே நாளில் 3 வழக்குகளில் நீதிபதிகள் கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க திமுகவை. முதலாவதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாஸ்மார்க் வழக்கு, 10 ரூபா பாலாஜி வழக்கு. நேற்று 10 ரூபா பாலாஜி என்ன சொன்னார்? 10 ரூபா வாங்குறது உண்மைதான், ஆனால் அதிமுக ஆட்சிலையும் வாங்கினாங்க, எங்கள் ஆட்சிலையும் வாங்குறது பெரிய விஷயமா, இதை நாங்கள் எவ்வளோ கண்டிக்கிறோம், ஃபைன் போடுறோம். இதை சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சருக்கு வெக்கமாக இல்லை? முதல்ல இதே 10 ரூபா வாங்கலை, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ 10 ரூபா வாங்குறது உண்மைன்னு செந்தில் பாலாஜி ஒத்துக்கிட்டாரே, மூஞ்ச எங்கே வச்சுவீங்க மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே? பாட்டிலுக்கு 10 ரூபா. நீங்கள் கொடுமையோட உச்சம் என்னன்னா, டாஸ்மார்க் வாசலில் போனீங்கன்னா பார்க்கலாம், வேலை வெட்டி இல்லாமல் குடிச்சு அடிமையாகி சாவர கண்டிஷனில் இருப்பான். அவனுக்கு குடிக்கலைன்னா அவன் உடம்பு ஆட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எல்லாம் துரத்தி விட்ருவாங்க. நட்பு வட்டத்தில் இருக்கவன் என்ன ஒரு நாளைக்கு ஏதோ வாங்கி கொடுப்பான், மீதி நாள் துரத்தி விட்ருவான். அவன் என்ன தெரியுங்களா பண்ணுவான்? டாஸ்மார்க் வாசலில் நிறுவான், வரவன் பிச்சை எடுப்பான். 5 ரூபா இருந்தால் கொடுங்க, 5 ரூபா இருந்தால் கொடுங்க, கட்டிங்க்கு ஒரு 10 ரூபா குறையுதுங்க அப்படிமா. அவங்ககிட்ட 10 ரூபா கூட இருக்காது. இப்படியே 5 பிச்சை எடுத்து ஒரு கோட்ரு வாங்கலான்னு ஒரு நாள் முழுக்க டாஸ்மார்க் வாசலில் உட்காந்து பிச்சை எடுப்பான், குடிக்கு அடிமையான அந்த பாவப்பட்ட தமிழன். அவன் பிச்சை எடுக்கிற காசை எடுத்துகிட்டு போய் சரக்கு வாங்குறான் பாருங்க, அவங்ககிட்டையும் 10 ரூபா பாட்டிலுக்கு கூடுதலாக பிச்சை எடுப்பானுங்க நம்ம திராவிட பிச்சைக்கார டாஸ்மார்க் ஊழியர்கள். இது பகிரங்கமாக நடக்குது. இதை நேற்று ஒத்துக்கிட்டார். இப்போ இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த டாஸ்மார்க் விவகாரம் தொடர்பாக இடி சோதனை அப்படிங்கிறதெல்லாம் நடந்தது பார்த்தீங்களா? இந்த சோதனையே சட்டவிரோதமானது அப்படின்னு வழக்கு போட்டாங்க. எப்படி இருக்குது இது? இடி நிறுவனம் செய்த சோதனை சட்டவிரோதமானதான், அவர்கள் கைப்பற்றிய ஆவணங்கள் எதுவுமே செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு தமிழ்நாடு அரசு வெக்கமே இல்லாமல் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இந்த வழக்கோட தீர்ப்பு இன்னைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இது எப்படி தெரியுங்களா இருக்கு? இப்போ ஒருத்தன் திருடிட்டு ஓடிடுறான், அவனை மக்கள் பார்த்துடுறாங்க, அவன் திருடின நகை அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு காவல்துறை சோதனை செய்ய போனால் அந்த அந்த நகை அங்கே தான் இருக்குது அப்படின்னு அவனை பிடிச்சி நகையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என் வீட்டுக்குள்ளே வந்ததே சட்டவிரோதமானதுன்னு அந்த திருட்டு போய் நீதிமன்றத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? அதுதான் செந்தில் பாலாஜி தலைமையிலான கோஷ்டி வச்ச பிரேயர் அப்படிங்கிறது. அதை தான் இன்னைக்கு நீதியரசர் கிழின்னு கிழிச்சிட்டாரு. இதை எப்படி நீங்கள் சட்டவிரோதம்னு சொல்லலாம்? இடி நடத்தின ரைடுகள் எல்லாமே சட்டபூர்வமானது, அவர்கள் கைப்பற்றிய ஆதாரங்கள் எல்லாமே சட்டபூர்வமானது, வழக்கை தொடர்ந்து விசாரிக்க இடிக்கு உத்தரவிடுகிறேன், அனுமதி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பீலுக்கு போன திமுக அரசை கிழிச்சு தொங்க விட்டுருக்கார் நீதிபதி. அந்த வகையில் இந்த இடி வழக்கு விசாரணை அப்படிங்கிறது வேகம் எடுக்க போகுது. நிச்சயமா அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போகணும், அவருக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினும் ஜெயிலுக்கு போகணும். அந்த அளவுக்கு இதில் ஆதாரங்கள் அப்படிங்கிறது இடி கண்ட்ரோலில் இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் முதற்கட்டமாக விரைவில் செந்தில் பாலாஜி அவர்களை புழல் சிறை நிர்வாகம் சார்பாக வருக 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 என வரவேற்கிறோம். இது இடி வழக்கு அப்படிங்கிறதால திகார் சிறைக்கு கூட போகலாம் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். அடுத்ததா துரைமுருகன் வழக்கு. 1996 2001க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் துரைமுருகன் வருமானத்திற்கு அதிகமாக 3.92 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததா. இது ஒரு துரைமுருகனுக்கு 3,92,00,000 அப்படிங்கிறது ஒரு பாக்கெட் மணி மாதிரி, ஒரு வெத்தலை பாக்கு போடுற காசு மாதிரி தான் 3.92 கோடி அப்படிங்கிறதெல்லாம். இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து 3.92 கோடி சேர்த்ததா துரைமுருகன், அவரோட மனைவி, அவரோட மகன் கதிரானந்த், அவரோட மருமகள் பேரில் எல்லாத்துலேயும் வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டுச்சு. திமுக ஆட்சியில் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? அவங்க மேலே இப்போ அதிமுக ஆட்சியில் வழக்கு தொடரப்பட்டால் அவங்க திமுக ஆட்சிக்கு வர்ற காலகட்டத்தில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையே ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லிடும். எந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை வழக்கு பதிவு செஞ்சதோ அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையே போதிய ஆதாரங்களை நீதிமன்றத்துக்கு கொடுக்காது. அந்த அடிப்படையில் 2006 to 2011 திமுக ஆட்சி நடந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ 2007ஆம் ஆண்டு வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த வழக்குக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி துரைமுருகனை விடுதலை செஞ்சாங்க. திரும்ப 2011 அதிமுக ஆட்சி வந்த பிறகு 2013 இதே லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை துரைமுருகன் விடுதலை செய்யப்பட்டதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க.
உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு அப்படிங்கிறது கிடப்பிலே கிடக்கு. துரைமுருகன் தொடர்ச்சியாக வாதாடிட்டு இருக்கார். எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வருமான வரி கட்டுறவங்க, வருமானத்துக்கு அதிகமாகலாம் சொத்து சேர்க்கலை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ அந்த வழக்கில் தான் இந்த வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தோட தீர்ப்பை, துரைமுருகனை விடுதலை செய்த அந்த தீர்ப்பை ரத்து செஞ்சிருக்கு. வழக்கை 6 மாதத்துக்குள்ள வேகமாக விசாரிக்கணும் அப்படின்னும் தீர்ப்பு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழக்கு சரியான முறையில் நடத்தப்பட்டால் துரைமுருகனும் சிறைக்கு செல்வார். செந்தில் பாலாஜிக்கு துணையா துரைமுருகனும் போகலாம். அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன்முடி வழக்கு. நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷோட பெஞ்சில் போய் மாட்டிக்கிச்சு. மனுஷன் கூறா ஆப்ப சொருவி எடுத்தார், கழுவி ஊற்றிட்டார் அப்படின்னு தான் அதை சொல்லணும். இந்த பொன்முடி இந்து மதம் சார்ந்து பேசினா அந்த கருமம் உங்களுக்கு தெரியும், திரும்ப நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டாம். அந்த வழக்கு தான் இது. இந்த வழக்கை பொதுநல வழக்காக ஒருத்தர் தாக்கல் பண்ணார். இதில் தமிழக காவல்துறை என்ன சொல்லியிருக்குன்னா, ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு நீதிமன்றம் கேட்டதுக்கு வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தையை பேசுனதுக்காக சவுக்கு சங்கருக்கு 17 வழக்குகள் போட்ட அதே காவல்துறை தான் பொன்முடி இவ்வளவு கீழ்த்தரமா, இவ்வளவு கேவலமா, இவ்வளவு அராஜகமா, இவ்வளவு ஆணவமா பேசியும் கூட அதுக்கு முகாந்திரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதியல. இப்ப அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் பொன்முடியை கிழிச்சு உப்பு வச்சுட்டார் அப்படின்னே சொல்லலாம். தமிழக காவல்துறை அதுக்கு மேல புட்டின்னு பிடிச்சிட்டார். எந்த ஒரு சூழலிலும் வெறுப்பு பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வெறுப்பு பேச்சு மட்டுமல்ல, ஆபாச பேச்சு, மதங்களை, மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய பேச்சு. அதிகாரத்தில் இருக்கிறார் என்பதற்காக மட்டும் பொன்முடிக்கு சலுகை வழங்கப்பட முடியாது அப்படின்னு பேசுறாரு. பொன்முடி தரப்புல வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க கேட்டுங்க. ஏற்கனவே காவல்துறை முகாந்திரம் இல்லைன்னு முட்டு கொடுத்தாங்களா? பொன்முடி தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த பேச்சு வெட்டியும் ஒட்டியும், முழு பேச்சு ஒளிபரப்பில் அப்படி என்னத்தை தான் இதில் நீங்கள் ஒட்டி கிழிச்சிட முடியும்? நீ வெட்டி ஒட்டியே இருந்தாலும் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு நீதிமன்றம் தெளிவாக சொல்லிருச்சு. இதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் இந்த கதையெல்லாம் இங்கே கொண்டாடாதீங்க. இது ஆபாசமான பேச்சு, வெறுப்பு பேச்சு, இதை ஏற்றுக்கவே முடியாது. இதை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைச்சு இந்த வழக்கை எடுத்துட்டு போக சொல்லி கோர்ட் பதிவாளருக்கு உத்தரவிட்டிருக்கார் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ். இந்த வழக்கில் பொன்முடிக்கு சிறை நிச்சயம். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தால் 3 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டு உச்சநீதிமன்றம் அந்த தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கு. அந்த தண்டனையை நிறுத்தி வச்சப்ப உச்சநீதிமன்றம் இவருக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் அப்படிங்கிறதையும் விதிச்சிருக்காங்க. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் பொன்முடி மீறி இருக்கார் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டிய ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்த வழக்கை எடுத்துட்டு போக சொல்லி உத்தரவிட்டிருக்கார். அந்த வகையில் டாஸ்மார்க் வழக்கில் செந்தில் பாலாஜி, சொத்து குவிப்பு வழக்கில் துரைமுருகன், இந்த ஆபாச பேச்சு வழக்கில் பொன்முடி 3 பேரும் சிறைக்கு போவாங்க. இந்த டாஸ்மார்க் வழக்கு இன்னும் வீரியம் எடுக்கும் பட்சத்தில் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட எல்லாருமே உள்ளே போகலாம். 2026 தேர்தலுக்கு பிரச்சாரமே இவங்க எல்லாமே ஜெயிலிருந்து தான் பண்ணணுங்கிற நிலைமை வரும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் இது மாதிரி மிரட்டக்கூடிய உடன்பிறப்புகள் எல்லாத்துக்குமே மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீ என்கிட்ட பேசணும், என்னை மிரட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட இன்னும் அதிகமாக 10 வீடியோ போடுவேன். பொய் வழக்குகள் போட முயற்சி செய்வீங்கிறது எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் ரெடியாக தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப சாதாரணமாகவே சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பேசுவோம்.